மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் சார். என்ன சம்பளம்? 30,000. இந்த காப்பி. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஐயோ தம்பி, நான் பொண்ணோட அம்மா. இதுக்கிட்ட பியூட்டி பார் போகாதன்னு சொல்றேன். உன்னை யாரு இப்ப டீ கொண்டு வர சொன்னா? போய் அப்படி உட்காரு நீ. உங்களுக்கு பொறுக்காத. ஏன்டா அப்படி இடையில செத்து மூடிட்டு இருக்கியா? பொண்ணு வர சொல்கிறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் பொண்ணு வர சொல்கிறீங்களா? மிருதுலா வாமா. தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா? அவன் பொண்ணு கிடைச்சாலே போதுன்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓகே தான். அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க, அதுக்கு தானே தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஜாதகத்தில் பார்த்தேன், நீங்கள் ஒரு 30+ இருப்பீங்களா? ஐயோ இல்லைங்க, வர புரட்டாசி மாதம் வந்தால் தான் எனக்கு 30 ஆக போகுது. புரட்டாசினா? ஓ, உங்களுக்கு தமிழ் மாதம் தெரியாதா? அக்டோபருங்க, அக்டோபர் வந்தால் தான் எனக்கு 30. வயசு ஜாஸ்தியாக இருக்குன்னு சங்கடப்படுறீங்களோ? ஐயோ, எனக்கு வயசுல பிரச்சனை இல்லைங்க. சூப்பருங்க, இப்பயே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்பா நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற பொண்ணு. என்னை கட்டிக்க போகிறவரும் ட்ரெண்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற ஃபுட்லேருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிட்டே போகணும்ல, இல்லைன்னா நம்மள பூமர்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வேற 90s கிட்டா. ஏங்க எனக்கு ட்ரெண்டில் தெரியாதுன்றீங்களா? இன்னைக்கு காலையில் வரைக்கும் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. தங்கம் விலை வந்து சவரனுக்கு 300 ரூபா கம்மியாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து விலை சரிஞ்சிருக்கு. அப்புறம் நாளைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ண போகிறாங்க. அப்புறமா இருங்க எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிஎஸ் தெரியுமா? பிடிஎஸ்னா? சரி விடுங்க. அனிமியாச்சும் பார்த்துருக்கீங்களா? பொம்மை படம் தானே, பார்த்துருக்குங்க. ஏதாச்சும் அனிமி சீரிஸ் சொல்லுங்க. ஜாக்கி சானின் சாகசங்கள், பென்டென்னு, டோரா புஜ்ஜி, அப்புறம் என் ஃபேவரட் மண்டலேரோ. புயலாய் பூரப்படு வெற்றியை கொண்டிரு பண்டலேரோ. ஏங்க அதெல்லாம் விடுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கூமாப்பட்டி, அதுக்காவது போயிருக்கீங்களா? கூமாப்பட்டியா? ஏங்க எங்கள் ஊர் பாப்பம்பட்டிக்குன்னு போனது இல்லைங்க. அங்கெல்லாம் நான் எங்கே போகணும்? தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இன்னும் அப்டேட்லேயே இல்லை. 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. சாரி. மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? கல்யாண செலவுல பாதி பாதி போட்டுக்கலாங்க. ஒரு 5 சவரன் நகை போட்டால் போதும். ஐயோ, வரதட்சணை கேட்குற மாப்பிள்ளை எங்களுக்கு வேண்டாங்க. வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேணாங்க, பொண்ணு மட்டும் கொடுங்க போதும். வரதட்சணை வேண்டாமா? மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கும் போலயே. மாப்பிள்ளை கருப்பா இருக்காரே. என்ன மாப்பிள்ளைக்கு தொப்பை இருக்கு? இல்லைங்க, நாங்கள் சொந்தத்திலேயே மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சாமி, என் பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். பொண்ணு அமையவே மாட்டேங்குது. ஏதாவது ஜாதகத்துல பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சாமி. ஆமா சாமி, எங்க பொண்ணு பார்க்க போனாலும் அந்த பொண்ணு மூஞ்சிலே காரி திட்டுட்டு போயிடுறா சாமி. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. என்ன தம்பி இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன சாமி பண்ணா? இவன் ட்ரவுசர் போட்ட காலத்துல 2 ஓனானே அடிச்சு கொண்டிருக்கான். அதுவும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல. அதுதான் இவனுக்கு கல்யாணமே இன்னும் ஆக மாட்டேங்குது. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க?
அது 2 ஓனை ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது கேட்கும்போது எனக்கே அவ்வளவு கடுப்பாது. அந்த ஓனை எவ்வளவு காண்டா இருக்கும். ஏங்க சும்மா இருங்க. ஓணம் பண்ற சாப பத்தாது நீங்க வேற. ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? ஒரு அழகான பெண் கழுதைக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கழுது கூட எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபர்ஸ்ட் நைட் அனுப்பலான்னு பாக்குறீங்களா? போயாயோ தம்பி. பரிகாரம் பண்ணா கல்யாணம் நடக்கும், ஏன்னா கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டத்தான். அருண், சொந்த பந்தத்துக்குலாம் தெரியாம காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். ஒத்துக்கடா. காதும் வச்சு கல்யாணம் பண்ணாம ஊரே கூப்பிட்டு தலைவாழை போட்டு சாப்பாடு போட போறியா? தம்பி, உன்னை மாற முக்காவாசி 90 கிஸ் ஓனராக சாபமே வாங்கியிருக்கானுங்க, பாத்துக்க. எனக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல, நான் கழுதியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒத்துக்கடா. நான் கழுதைய மருமலை ஏத்துக்கிறேன்டா. நீ கொண்டாட்டி ஏத்துக்கடா ப்ளீஸ். கழுதை ஒத்துக்கிறேன்டா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு. நல்லா இருக்குடா கழுதை. எங்கம்மா இன்னும் கழுதிய காணோம்? பொண்ணு மேக்கப் பண்ணி வர வேணாமாடா, வெயிட் பண்ணு. பொண்ணை பார்க்கணும் ஆசையை பாரு. ஐயா நிப்பாட்டுங்க. என்ன ஆச்சு? கழுதை எங்க? 4 வருஷமா ஆசையா வளர்த்த கழுதை இன்னைக்கு காலையில கை தவிர்த்து ஓடி போயிடுச்சு. எந்த நேரத்துல உன் பையனை கூட்டிட்டு வந்தியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அது பிடிக்காம என் கழுதை ஓடி போயிடுச்சு. யோ, நான் கேட்டனாயா கழுத்திக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வை? நான் கேட்டனா? பரிகாரம் அது இது நான் கேட்டனா? எதுக்கே என்ன அசிங்கப்படுத்துறேன்? டேய், நான் கனவாட கண்டது ஓடி போகணும். ஐயரா ஐயா, வேற கழுது ஏதாவது ஸ்டாக் இருக்குங்களா? எதுக்கு? அது ஓடி போயிருக்கா? போமா. தம்பி, கழுதைக்கும் உனக்கும் கூட கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்ல, உனக்கும் நாய்க்கும் கூட கல்யாணம் பண்ணலாம். தேங்க்யூ. அவரோட பிக்கப் லைன் சொல்லிட்டா? சொல்லு. பல்லு வளர்க்க வேண்டிய ப்ரஷ்ஷு நீ தான், நான் ஸ்கூல் க்ரஷ்ஷு. உன்னை லட்டுன்னு கூப்பிடணும் போல ஆசையாக்கா, ஆனால் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்? உன்னை எறும்பு தின்னுரும்ல. டேய், எறும்பு சைஸ்ல இல்ல உனக்கு பிக்கப் லைன் கேக்குதாடா? எனக்கு ஆளுக்கு நான் சொல்றேன், உனக்கு என்ன? ஏன் தோசையா ஊத்திப்பியா? ஏய், இன்னொரு தடவை அவன் கூட உன்னை சேர்த்து வச்சு இந்த ஏரியால பார்த்தேன், வெளுத்து போடுவேன். ஓட போங்க. அங்கிளா? டீக்கு மேரிகோல்டு நல்லா இருக்காதுங்க, பார்லஜி பிஸ்கெட் தான் டேஸ்டா இருக்கும். சின்ன வயசுல நாங்க டீ அப்படியே முழுசா முக்கி கூழ் மாதிரி கரைச்சி அப்படியே குடிப்போம், செம்ம டேஸ்டா இருக்கும். சரி, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில உண்மைகளை பேசினாதான் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பேசுறது தப்பு இல்லைங்க, சொல்லுங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த காலத்துல யாருங்க லவ் பண்ணாம இருக்கா? பரவாயில்லைங்க. நாங்கள் நிறையா ஊர் சுற்றுவோம். லவ் பண்ணா சுத்த வேண்டியது தானே, பரவாயில்லைங்க. ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷங்க. பொண்ணு கிடைக்கலன்னு பரவாயில்ல அவன் என்ன சொன்னாலும் நீ ஓகே நிறுவியாடா? சொல்லுவியா? போய் இப்பயே அவளை பிடிக்கலன்னு சொல்லு. போ.
பரவாயில்லைங்க, லைஃப்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். எனக்கு ஓகே தான். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. ஐம் ப்ரெக்னென்ட். பையன் வளர்ந்துட்டான். டாக்டர் அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ என் பையனுக்கு உங்கள் இனிஷியல் வச்சா உங்களுக்கு ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கேள்விகளை கேட்கலாம். என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு? அங்கிள்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டு ப்ரெஸ்ஸுங்கிற பேரில் எங்கள் 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அங்கிள்ஸா? வாங்க சார் வாங்க. நீங்கள் தானே அங்கிள்ஸ்ன்னு சொன்னது? கடைசியாக அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் அவுட்டிங் போனீங்க நேற்று. இங்கே இருக்கிற அங்கிள்ஸு டேட்டிங்க்கும் மீட்டிங்க்கும் போகிறவங்கள சார், கட்டிக்க பொண்ணு தேடிட்டு இருக்கிறவங்க. போங்க போய் நில்லுங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் ஒன்றுக்கு 4-5 பொண்ணுங்களை உசார் பண்ணி 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்க விடாமல் பண்ணுறான். அது எதிர்த்து கேட்டவங்க 90s கிட்ஸ். அதனால அவங்க கொடுத்த வேலை அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. இந்த கொடுமை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணி பண்ணி முடியல. அட்டன் டைம்ல 3 பொண்ணுங்க கூட கடலை போட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த 90s கிட்ஸை பத்தி பேச டைம் இல்லை. கடந்த 5 வருஷத்துல 1,12,023 90s கிட்ஸ் கல்யாணம் பண்ணாம போயிருக்காங்க. 12,326 90s கிட்ஸ் சாமியாரா போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நெஞ்சு இருக்க 90s கிட்ஸ் செத்தே போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் 2K கிட்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. 90s கிட்ஸ்க்கு அங்கே பொண்ணு கிடைக்கும் சார்? நாங்கள் வந்து டேட்டிங்க்கோ மீட்டிங்க்கோ பொண்ணு கேட்கல சார், கல்யாணம் பண்ண பொண்ணு கேட்குறோம். இது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா 90s கிட்ஸ்க்கும் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி டிவி நாதஸ்வர நாடகம் பார்த்தவன் பொண்ணு கிடைக்கல நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாத நான் ஒரு விஷயத்த சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க பொண்ணு கிடைக்கலன்னு ஒவ்வொரு 90s கிட்ஸும் கைராகி அழிச்சிட்டு வரான். இது கடந்த 10 வருஷமா நடக்குது. உங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் பார்க்கவும், ஸ்னாப் சாட்ல கடலை போடவும், டெலகிராம்ல படம் பார்க்கவும் டைம் இருக்கு. எங்களை பத்தி பேச 2 நிமிஷம் டைம் இல்லை. ஒரு 2K கிட் டேட்டிங் பண்ண பொண்ணு வேணும்னு நினைச்சா 90s கிட்ஸ் மேரேஜ் நினைச்சு பார்க்க முடியுமா? என்னங்க சாதாரண டேட்டிங்க்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யோ, சாதாரண டேட்டிங்கா? சிச்சுவேஷன்ஷிப்னா என்னயா? ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஃப்ளிங்னா என்ன? கப்பிள் ஸ்வாப்பிங்னா என்னயா? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான், மேரேஜ். எங்களுக்கு அது போதும். இன்னும் கொஞ்சம் நெஞ்சு இருக்க 90s கிட்ஸ்க்காக சோஷியல் மீடியாவையும் பொண்ணை பெற்றவங்களையும் நம்பி வந்திருக்கோம். 2K கிட்ஸ் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா 90s கிட்ஸ் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். முடிச்சு பார்க்கும்போது நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. டேய், சாயங்காலம் ஒரு பொண்ணு காஃபி ஷாப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, போய் பார்த்துட்டு வந்துரு. என்னையா? எப்படி? மேட்ரிமோனியில் உன் ஃபோட்டோவை பதிஞ்சு வச்சிருந்தேன், அதான் அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொன்னான். எப்படி எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல போறா? அதுக்கு நான் பேசாம வீட்லயே உட்காந்துக்கிறேன். போமா. டேய், பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் பார்த்துட்டு வந்துரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? எதுக்கு? எனக்கும் உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்டா. 2 பேரும் பண்ணாமையே இருந்திருக்கலாம். போய் தொலைங்க. ஹாய், தனுஷா. வணக்கங்க. அருண். மேட்ரிமோனியில் கொஞ்சம் கலராக இருந்த மாதிரி இருந்தீங்க, நேரில் கருப்பாக இருக்கேன். அதானங்க எனக்கு பிடிக்கல. இதை தாங்க நான் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்டே சொன்னேன். எப்படி அந்த பொண்ணு எனக்கு ஓகே பண்ணாதுன்னு. நான் தாங்க தேவையில்லாமல் வந்துட்டேன். நான் வரேங்க. ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே, சும்மா கேட்டேன். சாரி. சாரிலாம் எதுக்குங்க? உங்களை மாதிரி ஒரு 100 பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, பரவாயில்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க?
26-27 வயசுலேயே கார் வாங்கியிருக்கணும், காசுலேயே பைக் வச்சுருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு வர்க்கலாவும் கோவாவுக்கும் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கெலாம் மேலே பிடிஎஸ்னால் என்னன்னு கேட்குறாங்கங்க. இங்கே பிடிஎஸ் தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போகிறேன், அது தெரிலன்னா சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கங்க. அப்புறம் நான் ட்ரெண்டிங்கில் இல்லையாமா. ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருந்தால் போதாதா? ட்ரெண்டிங்கில் என்னங்க இருக்க போகுது? இந்த மாதிரி ஒரு 1000 இருக்குங்க. 90s கிட்ட பிறந்ததே ஒரு சாபந்தான். சரி நான் வரேங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை எனக்கு புரியலங்க. 90s கிட்ட கல்யாணம் பண்ணலாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவங்க தான் ஈகோ பார்க்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, கௌரவம் பார்க்காம வீட்டு வேலைலாம் செய்வாங்க. அதுக்கும் மேலே எனக்கு 90s கிட்ட கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. 90s கிட் வித் 2K கிட் எப்படி? ஏங்க இது கனவு மாதிரி இருக்கு, பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலைல்ல. நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க. சத்தியமாக வீட்டுக்கு வந்துடுவோங்க. வந்ததுக்கப்புறம் குடிக்கலன்னா சொல்லக்கூடாது. ஏங்க நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்ல, நாங்க வேற வைப்புங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்ல, நாம எல்லாம் ஒண்ணுங்க.